உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வீர நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் யாருக்கு இருக்குன்னா விருச்சக ராசிக்கு தான் இருக்க போகுது. வீர நடை போடும் விருச்சகம் என்று இவங்களுக்கு ஒரு பதவி பட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை கிரகங்கள் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு முதல் நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், எல்லாமே சிறப்பாக முடிச்சுட்டு வந்தால் கூட செஞ்சது கரெக்டாக இருக்குமாங்க கூட சிந்தனை வந்துடும். இது இயல்பாகவே உங்களுக்கு உண்டு. அதை வச்சு உங்களை நீங்கள் எப்போயுமே ஒரு மனசளவில் ஃபீல் பண்ணிக்கிறே வேண்டாம். ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் இடத்துல 8ஆ காயாய் பறிக்கக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களை புரிஞ்சவங்க சில பேர், புரியாதவங்க பல பேர். புரியாதவன்லாம் புரியாமே போட்டோம், புரிஞ்சவங்களை பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. இதுதான் நீங்கள் நகர்த்த வேண்டிய விஷயம். அவன் ஏன் என்னை புரிஞ்சுக்கல, அவன் ஏன் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கான், நான் ரியாலாக தானே இருக்கேன், என்னை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கான் அப்படி எண்ணத்தை செகண்டாக மைண்டில் தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களை புரியாத நபரை நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் விருச்சக ராசிக்காரங்க எப்போயுமே புரிய வைக்கவே முடியாது. அது உண்மை. ஓகேவா? ஸோ உங்கள் கூட பயணிக்கிற அன்பான பண்பான பாசமான நபர்கள் யார் என்பதை அவர்களுடைய செயல்பாடை வச்சு நீங்களே உணர்ந்துக்கலாம். ஓகேவா? அவங்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை நிறுத்திக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இனிமே அந்த அதாவது தலையீடுனால நீங்கள் ஏற்பட்ட மன அழுத்தம் போராட்டம் எல்லாமே விலக போகுது. இந்த விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னா தற்போது அதிகமாக தாக்கத்திலும் போராட்டத்திலும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் பார்த்தீங்கன்னா அனுஷம். கிட்டத்தட்ட கடந்த நவம்பர் எண்டுலேருந்து 2024 நவம்பர் எண்டுலேருந்து தற்போது வரை என்ன செய்யன்னு தெரியல, ஏன் என்ன செஞ்சுக்கிருக்கேன்னு கூட தெரியாமல் குழப்பத்திலே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப போராடிக்கிருக்கீங்க. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் விஷயத்துலையும் சரி, உங்களுடைய மன அழுத்தம் விஷயம் சரி, கொஞ்சம் அதிகமாக டிப்ரெஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த டிப்ரெஷன், அந்த கவலை, அந்த வருத்தம் எல்லாமே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் வெளியேறி வீர நடையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக செயல்பட போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 5க்கு போயிட்டார். அப்போ 4ஆம் இடத்துல இருந்த, அதாவது அடிப்படை கல்வியிலேருந்து உயர்கல்விக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு படிக்க முடியாமல் நின்னவங்க கூட இனிமேல் படிப்பீங்க, காலேஜ் போவீங்க. உறுதியாக விருச்சக ராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. சூப்பர், யுவர் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிரீடம் வைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் முன்னேற்றம் கிடைக்கும். விருச்சக ராசி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்கிறீங்க பார்த்தீங்களா? தன்னுடைய கணவர் புரிஞ்சுக்கல, தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் புரிஞ்சுக்கல, அப்படிலாம் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்கன்னா, இன்னுமே அந்த வருத்தம் உங்களுக்கு கிடையாது. இந்த புத்தாண்டு முதல் மாற்றம் உண்டு. ஜூன் மாதத்துக்கு மேல் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். திருமண விஷயங்களில் மகிழ்ச்சிகள் கிடைக்கும். திருமண ஒற்றுமைக்குரிய விஷயங்கள் அதிகமாக செயல்படும். சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் கட்டாயமாக இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நிதர்சனமான உண்மை. தங்க நகைகள் வாங்குவதற்கான ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ யாருக்காவது நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க, அல்லது யார்கிட்டயா கடன் வாங்கியாச்சும் அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. அந்த உதவியே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உபத்திரமாக இருந்திருக்கும். நீங்கள் அந்த கடனை நீங்கள் கட்டிட்டு வருவீங்க, கடன் வாங்கினவன் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிருப்பான். அடா பாவி, நான் உனக்குத்தாண்டா வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் கூட கெட்டுங்கண்ணே, தரும்போது தர்றேன் அப்படின்னு அவன் அசால்ட்டாக சொல்லுவான். நீங்கள் ஆனால் கஷ்டப்பட்டுக்கிருப்பீங்க. ஸோ இந்த நிலை உங்களுக்கு இருந்தால் அந்த நிலை இனிமே மாறும் என்பதை உறுதியாக சொல்வேன். உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை ஏமாத்தினவே திரும்ப உங்கள் காலடியில் விழுந்து உங்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். கிரகம் அவனை போய் லாக் பண்ணும். எப்படி உங்களை ஏமாற்ற அனுப்பிவிட்டுச்சோ அதே மாதிரி என்ன பண்ணோம், நீ ஏமாத்துற டைம் முடிஞ்சு வச்சு ஒழுங்கு முறையாக போய் கொடுத்துரு அப்படின்னு என்ன பண்ணோம், பொத்தட்டியிலே அடித்து உங்கள் காலில் உள்ள வைக்கும். அப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, இறக்கப்பட்டுறாதீங்க. உடனே அவன் கொடுக்குற பணத்தை வாங்கி கடன் அடைச்சி நிம்மதியாக இருங்க, கவலைப்படாமல் இருங்க. யாருக்கும் கடன் உதவிகள் மட்டும் விருச்சக ராசிக்காரங்க எப்பயுமே செய்யக்கூடாது. ஆகவே ஆகாது. ஏன் ஆகாது? இதுக்காக இதை சொல்கிறோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. விருச்சக ராசி ஏன் மற்றவர்களுக்கு கடன் உதவிகள் செய்யக்கூடாது? அப்படி கடன் உதவி செஞ்சு நான் நிம்மதியாக இருக்கேன்னு யாராவது ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கொடுங்க. திரும்ப வந்துருச்சுங்க, நான் சிரமப்படாமல் வாங்கிட்டேன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது.
விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் யாருக்கும் கடன் உதவிகள் செய்யக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, அல்லது கடன் யார்ட்டையும் வாங்கி கொடுக்கக்கூடாதுங்கிறது உண்மை. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி உங்கள் ராசிக்கு 6ல் என்ன பண்ணுறாரு, மேச ராசியில் அவர் அதிபதியாக வர்றாரு. அப்போ செவ்வாய் இங்கே இருக்கிற செவ்வாய் தான் அங்கே உள்ள செவ்வாய். ஓகேவா? அப்போ நீ கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கடனை கெட்ட போகிறது யார்? நீங்கள். உங்கள் இதை எப்படி கட்டுவீங்கிறதையும் சொல்லலாம். உங்கள் வீடை விற்று கட்டுவீங்க, உங்கள் இடத்த விற்று கட்டுவீங்க, உங்கள் வண்டியை விற்று கட்டுவீங்க. நீங்கள் அடுத்தவனுக்கு வாங்கி கொடுத்த கடனுக்கு நீங்கள் கட்டியிருப்பீங்க. இது கட்டியிருக்கீங்களா இல்லையாங்களோ உங்களுடைய கமாண்ட்ஸில் கொடுங்க. நம்மளுடைய கமாண்ட் இதில் நீங்கள் உறுதியாக கொடுங்க. ஏன்னா இங்கே எங்கே வீக்காகிறீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடம். ஓகேவா? மேச ராசிக்கு 4ஆம் இடம், கடகத்தில் செவ்வாய் நீஷம். அப்போ செவ்வாய் நீஷமானால் என்ன ஆகுது? வீடை விற்று கட்ட வேண்டிய சூழ்நிலை. அடுத்தவன் கடன், அதாவது விருச்சிக ராசிக்காரங்க அடுத்தவனுக்கு கடன் வாங்கி கொடுத்து இதெல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அல்லது வந்திருக்கும் என்பது உண்மை. ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு கரெக்டாக ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. நான் எவனுக்கும் கடன் வாங்கி தர மாட்டேன், என்னுடைய அடுத்தவர்களுடைய கடன் விஷயங்களை தலையிட மாட்டேன். இதை மந்திரமாகவே சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஏன்னா மனதளவில் நீங்கள் டிப்ரெஷன் ஆகிட்டீங்கன்னா உங்களை ஏறி மிதித்து போய்கிட்டு இருக்காங்க. அதனால் மனதளவில் டிப்ரெஷன் ஆகவே ஆகாதீங்க. உங்களால் முடியாதுன்னு ஒரு விஷயம் கிடையாதுங்கிறது நான் நிதர்சனமாக சொல்லுவேன். ஓகேவா? அனைவராலும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல், அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த சக்தி உங்களுக்கு கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்குங்க. ரகசிய புதையல் உங்கள்கிட்ட இருக்குங்க. எங்கெங்கேயோ போய் தேடி இருக்கோம், எங்கெங்கேயோ போய் தேடி அலைஞ்சிருக்காங்க. ரகசியங்கள், அனைத்து விதமான விஷயங்கள் உள்ள ரகசியங்கள் உங்கள்கிட்ட அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன் கிடங்கு போல் கிடக்கு. அதை பயன்படுத்திக்கிறவங்க உங்கள் கூட இருக்கவங்களில் யாரெல்லாம் உண்மையாக ரியலாக பயன்படுத்துகிறவங்களோ அவங்களாம் பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க. நல்லா எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? விருச்சிக ராசிக்காரங்க கூட யார் வேலை பார்த்தாலும் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு சிரமம் இல்லாமல் வேலை பார்க்க முடியும், கவலை இல்லாமல் வேலை பார்க்க முடியும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரன் சம்மந்துக்குருவான், விருச்சிக ராசிக்காரன் பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டாக தூக்கி அண்ணே இதை முடிச்சு கொடுத்துருனேன், நான் இதை செஞ்சிட்டேன்னா போதுனே அப்படின்பாங்க. நீ என்ன பண்ணுவீங்க, சரி நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொல்லி உங்களுடைய அத்தனை விதமான ஒரு எனர்ஜி பவரை அவங்களுக்காக கொடுப்பீங்க. அவன் அப்படியே ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டு போயிருப்பான். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட உள்ள ரகசியத்தோட தன்மை. ஸோ அதை புரிஞ்சு பயன்படுத்துகிறவன் எல்லாம் மேலிடத்தில் இருப்பான். நல்லா யோசிப்பாரு, நீங்கள் கற்றுக் கொடுத்தவன் மேலே உட்காந்துருப்பான். அதுதான் கிரகத்துடைய வலிமை. ஸோ இனிமே அந்த நிலை மாறி நீங்கள் உயரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குது. பயன்படுத்திக்கோங்க. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்ப ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குடும்ப ரகசியங்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய விஷயங்களை தலையிட வேண்டாம். உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஆனால் வண்டி வாகனங்கள் நீங்கள் கவனமாக போகக்கூடிய காலகட்டமும் இதுதான். வண்டி வாகனங்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப ஃபுல் கவனம் செலுத்துங்க. மேப்பை பார்த்து கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டே போகிறேன்னு சொல்லி போனீங்கன்னா கூகுள் மேப்பு கரெக்டாக தான் கொண்டு போவோம், எதுக்க வரவே உங்கள்கிட்ட இடிச்சிடுவான். ஸோ அதனால் கவனமாக போங்க. விருச்சிக ராசி பெண்கள் தன்னுடைய சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக இருந்தால் உறுதியாக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. ஏன்னா அதில் லாக் ஆகக்கூடிய அமைப்பு வந்துடும். அதே போல் நகைகள் வாங்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்குது. நல்ல காலம் சூப்பராக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க இந்த புத்தாண்டு பலன்களில் என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்த ஒரு வருடம் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கடற்கரை முருகனை போய் சந்திப்பது ரொம்ப ரொம்ப யோகம். ராமேஸ்வரம் கோயிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப யோகம். பாவநாசம் கோயிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப யோகம். கடல் சார்ந்த பகுதிகளில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி முழுமையாக உங்களை அர்ப்பணித்து வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய உச்சக்கட்ட நிலையை நீங்கள் அடைவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் என்பதை தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் கருணைக்கும் பெயர் போன ராசிக்காரர்கள் எப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ரொம்ப துணிச்சல் மிக்கவங்களாக இருப்பாங்க. எதையும் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சங்கடங்களையும் ஒரு அனுபவம் மட்டுமே எடுத்துக்கிட்டு அதை சமாளிக்கக்கூடிய திறனும் பண்பும் கொண்டவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த பண்புகள் கொண்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னொரு சிறப்பு குணம் இருக்குது. தன்னை சார்ந்தவர்களுக்கு உறவுகள், நண்பர்கள் அவங்கள்ட்ட
கோவத்தை காட்டுற அதே அளவுக்கு அன்பையும் காட்டக்கூடியவங்க, அன்பை காட்டுற அளவுக்கு அதே அளவுக்கு கோவத்தையும் காட்டக்கூடியவங்க. அது கோவம் இருக்கிறது தான் குணம் இருக்குன்ற மாதிரி அதுக்கு அடையாளமாக வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க வந்து உதவின்னு கேட்டுட்டு அதை வந்து அவங்களால செய்யாமல் இருக்கவே முடியாது. நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்மளை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வந்து அவங்களால எவ்வளோ முடியுமோ என்ன முடியுமோ அதை கண்டிப்பான முறையில் செய்வாங்க. அந்த மாதிரியான வந்து பண்பு வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது வந்து தன்னோட தலையாய கடமையாக எடுத்து அதுக்காக போராடக்கூடியவங்களாம் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. அதனால சில சங்கடங்கள் வந்தாலும் அந்த நேரத்துக்கு கோவப்பட்டுட்டு அதை அடுத்த நிமிஷம் மறந்து போகக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஸோ இப்படி வந்து இதனால தான் நான் சொன்னேன் கருணைக்கு அடையாளமானவங்க அப்படின்றத நான் சொன்னது தான். ஏன்னா உண்மை சொல்லணும்னா விருச்சிக ராசி வந்து செவ்வாயோட ராசி, கோவத்துக்கு தான் அவங்க அடையாளப்படுத்துவோம். ஆனால் நான் வந்து அவங்களுக்கு கருணைக்கும் காரணமாக சொல்கிறது வந்து அந்த கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்றதுனால. ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே சொல்லிடலாம். கோச்சாரம் அதாவது ஆண்டோட துவக்கத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகநிலைகள் அற்புதமான உன்னதமான யோக பலன்களை கொடுக்குற நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள், அந்த அளவுக்கு சிறப்பான ஆண்டு. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம். ஆண்டு துவங்கும்போது சித்திரை மாதத்தில் சூரியன் இருப்பார். ஸோ அதனால் சூரியன் உச்சம். ஆனால் இந்த சூரியன் உங்களுக்கு யார் விருச்சிக ராசிக்கு யார் அப்படின்னா தொழில்காரன், ஜீவனக்காரன், 10ஆம் இடத்து அதிபதி. அவர் போய் 6ஆம் இடத்துல உச்சமாகறாரு. இதுவே போதும் முதல் தரம். தொழில் நல்லா இருந்தால், வருமானம் நல்லா இருந்தால், சம்பாத்தியக்காரனும் சூரியன் தான். வருமானம் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் நம்ம எதுவும் கஷ்டப்பட போகிறோம், எந்த கஷ்டமும் இருக்க போகிறது கிடையாது, எதையும் சமாளிப்போம் அப்படின்ட்டு தைரியம் ஏற்கனவே இறையர்களால் அதிகமாக கொண்ட ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சூரியனும் உச்சம் பெறும்போது சொல்லவா வேணும், ரொம்ப சிறப்பான ஒரு யோக காலம். தொழில் சார்ந்தும் சரி, அவங்களுடைய தெய்வ பக்தியும் சரி, மென்மேலும் பெருகவும் வளரவும் கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்டு இருக்குது. இதை விட இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்குது. இதனால் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியோட காலத்தில் இருந்துட்டு இருந்தீங்க. அந்த அர்த்தாஷ்டம சனி, அதாவது சனி வந்து ராசிக்கு 4ஆம் இடம். அர்த்தாஷ்டமம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அஷ்டம சனியில் பாதி. அஷ்டம சனின்னு தெரியும், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிமா. 8ஆம் இடத்து சனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவுகளை கொடுக்கும். சிறைவாசத்து வரைக்கும் கூட ஒரு சிலர் கொண்டு போகும். அந்தளவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடியது தான் 8ஆம் இடத்து சனி. அதில் பாதி பலன்கள் தான் வந்து அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அந்த அர்த்தாஷ்டம சனி காலமாக இது 2.5 வருஷம், கடந்த 2 ஆண்டுகளாக இருந்து வந்தவங்களுக்கு சனி வந்து பயிற்சி ஆகிட்டு 5ஆம் இடத்துக்கு குருவோட வீடான மீன ராசிக்கு போயிட்டார். சனிகிட்ட வந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்க அப்படிதான் சொல்லணும். அர்த்தாஷ்டம சனி காலம் உங்களே ஒரு கடுமையான காலம்தான். உங்களுடைய போராட்ட குணத்தினால, உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையினால நீங்கள் அதை தாண்டி உங்களுக்கான ஒரு சரியான இடத்துல வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு வந்து சனி வந்து நல்ல இடத்துல வந்து நிற்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் இனிமேல் கிடைக்க போகுதுன்றது முதல் அடையாளமாக நம்ம எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகவும் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடிய சுபிச்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் அதே 5ஆம் இடத்துல உச்ச பலத்தில் நிற்கிறாரு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலம். கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு துவங்கி ஒரு 3 மாதத்துக்குள்ளே என்னங்க கார் வாங்கணும், அதாவது அந்த மாதிரி யோசனைகளே இல்லை, கார் வாங்கணும், வண்டி வாங்கணும் யோசனையுமே இல்லாமல் இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமான முறையில் கார் வாங்கிடுவீங்க. வண்டி வாகனம், உங்களோட பைக்கோ இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கான ஒரு போக்குவரத்துக்கான ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி, விருச்சிக ராசியோட அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருந்து இந்த சனி சுக்கிரனுக்கு திரிகோணம் தொடர்பில் வர்றாரு. இந்த சனி சுக்கிரன் அவங்களுக்கு திரிகோணத்தில் செவ்வாய், இந்த கிரக அமைப்புன்றது வந்து மிகப்பெரிய ராஜயோகம்னே சொல்லலாம். பொதுவாக வந்து கடகராசிக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமா கடகராசி வரும். கடகராசியில் தான் செவ்வாய் நீசம் அடைவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நான் வந்து இதை ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் சனி இருக்கிறதுனால, அங்கே சுக்கிரன் உச்சம் பெறுறதுனால, ஜோதிட விதிப்படி ஒரு உச்சம் பெற்ற நீச கிரகத்துக்கு திரிகோணத்திலே கேந்திரத்திலே ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அந்த நீச கிரகம் வந்து நீச பங்கு அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து ராஜயோகம் செயல்படக்கூடிய ராஜயோக காலமாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த ஆண்டில் சூரியனோட நிலை, சனி ராகுடைய நிலை, ராகுடைய நிலைக்கு நான் அடுத்து வரேன், சனியோட நிலை, சுக்கிரனுடைய நிலை, உங்கள் ராசி அதிபதி செவ்வாயோட நிலை எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஆண்டு துவக்கத்தை சித்திரை மாதம் முதல் மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கிரக பயிற்சிகள் இருக்குது. ஒன்று வந்து மிக முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
ரொம்ப ஒரு யோகத்தையும் தனஸ்தானத்துக்கும் அதிபதியாக சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறாரு. 8ஆம் நம்மளுடைய யோகர் மறைகிறாரு, இது நாள் வரைக்கும் பார்வை கொடுத்துட்டு இந்த குரு மறைகிறாரு அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. மறைஞ்ச குரு நிறைஞ்ச யோகம் தருவார், அதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த ராகு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 4ஆம் இடத்துல வந்து சனியை போல் இவரும் அர்த்தாஷ்டம பலன்களை கொடுப்பாரோ, ராகுவாக இருந்து பலன் நம்மளுக்கு தீய பலன்களை கொடுப்பாரோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வையை இந்த ராகு கொடுத்து ராகுவுடைய அசுபத்தன்மைகளை நீக்கி யோக பலன்களை மாற்றி கொடுக்க போகிறாரு. ராகு குரு இணைவு குபேர யோகம்னு சொல்லுவோம். பணப்புழக்கம் நல்லா அதிகரிக்க போகுது. பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது, ராஜயோக செயல்பாடுகள் இருக்குது. சனி சுக்கிரன் மூலிமா, சனி சுக்கிரன் செவ்வாய் மூலிமா ராஜயோக செயல்பாடுகள் இருக்குது. உங்களோட ஜீவனக்காரன் 10ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கார். ஆண்டு துவக்கமே மிக சிறப்பான ஒரு கோச்சார நிலையில் துவங்குறதுனால ஆண்டு முழுமைக்கும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முழுமைக்குமே இந்த ஆண்டு வந்து நல்ல நிலையை அடைகிறதுக்கு உங்களுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். எப்பயுமே வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இறைபக்தின்றது பெருசாக இருக்குன்றதை சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இறையருள் உண்டுன்றதையும் சொல்லியிருந்தோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது ஆள் மனசோட எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தி வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த ஆழ்மன தொடர்பு அப்படின்றது வந்து இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தான். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு படம் ஸ்க்ரீன் கட்டி படம் போட்டு காட்டுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றின தொலைநோக்கு பார்வைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இயல்பாகவே அவங்களுக்கு மனசில் தோணும், இது சரி இது தப்பு அப்படின்னு தோணும். அதை கடைப்பிடிச்சு உங்கள் மனசில் தோன்றது மட்டும்தான் சரின்றதை நானும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதை நீங்கள் உங்கள் மனசில் எது சரின்னு படுதோ அதை நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து நடந்து போயிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளையும் யோகங்களையும் அடையிறதுக்கு இந்த ஆண்டு உதவ போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. முருகன் மட்டும் இல்லாமல் அன்னை ஆதிசக்தியோட முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு ராசிக்காரர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாராகி அம்மன் வழிபாடு வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் தொடர்ந்து பண்ணி வந்தீங்க அப்படின்னா மேன்மேலும் பெரிய பெரிய உயரங்களை நீங்கள் வந்து அடைய முடியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான நபர்கள் விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களை விட்டு விலகி நீங்கள் ஒரு பரிசுத்தமான நபராக வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோட நீங்கள் வந்து வாழ முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அது போக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மேலும் வந்து உங்களுடைய சுய ஜாதகம் வந்து உங்களோட எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற முக்கிய பங்கு இருக்குது. ஸோ உங்கள் சுயஜாத ஆய்வின் அடிப்படையிலேயும் உங்களுக்கான எதிர்கால பலனை தெரிஞ்சுக்கணும். இன்னும் சரியாக நம்ம போகிற பாதைகள், நம்ம எடுக்கிற விஷயங்கள் சரிதானா அப்படின்றதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வேறு ஏதாவது சிக்கல் தடங்கள் எதுவும் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதத்தோட தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு தெளிவை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நிறைய ஒரு வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்ன்ற ஒரு எண்ணம் மாத்திரம் அதிகமா இருக்கும். ரொம்ப தோல்விகளை சந்தித்தவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான். எப்போதுமே ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அதிகப்படியான ஒரு தோல்வியை தான் நீங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சியா இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆயிருக்கிறார். இது வந்து தமிழ் புத்தாண்டு ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துல இந்த குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகுறாரு. இந்த 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகுறது அவ்வளவுக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா குரு மறைஞ்சு போறாரு. அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சு போறாரு. அதனால குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏதோ ஒரு மன தொந்தரவுகள், அதாவது மன குழப்பங்கள் குடும்பம் சம்பந்தமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து அந்த கேது பகவான் விலகி 10ஆம் இடத்துல போறாரு. 10ல ஒரு பாவ கிரகம் அப்படின்றது, அதுலயுமே இந்த சர்ப்ப கிரகம்ன்றது ஒரு வலிமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள், முயற்சிகள், வெற்றிகள் அப்படின்னு தொடர்ந்து ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போகுது.
இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அந்த விருச்சிக ராசியில வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தசாபுத்தி என்ன நடக்கும் மேக்சிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, சனி, புதன், கேது, சுக்கிர திசை அதிகப்படியான நபர்களுக்கு நடந்துட்டு இருக்கும். விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு சுக்கிர திசை இல்ல சூரிய திசை நடந்துட்டு இருக்கும். இந்த சுக்கிர திசை சூரிய திசை பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியான விரயங்களை தான் கொடுத்துட்டு இருக்கும். விரயம்னா விரயம் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால விரயம், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதனால விரயம், குழந்தைகளுக்காக பள்ளி கல்விகளுக்காக ஒரு செலவுகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு விரயங்கள், அடுத்து வெளிநாட்டு படிப்புக்காக செலவு செய்யறதுக்கு, இப்படி அதிகப்படியான விரயங்களை தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு வேலை இழப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து வேலை இழப்புகள்ல கொஞ்சம் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஒரு வேலை போனா கூட இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா அந்த அலுவலகத்துல உங்களுடைய அந்த கோபமான ஒரு பேச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேலை பார்க்குற நபர்கள் கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிறது, ஒரு வேலையை யாராவது செய்ய சொல்றாங்க, உங்களுடைய உயரதிகாரிகளே செய்ய சொல்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் இந்த காலகட்டம். அதனாலதான் அந்த குரு 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை, நீங்க அந்த மாதிரியான குணம் கிடையாது, ஆனா அந்த செஞ்சு வேலையா செஞ்சு இவர்கள் செய்யறதுக்கு நம்ம தலையாட்டணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரியாக நீங்க அமைதியா போவீங்க. ஆனா அது அவர்களுக்கு ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பிஹேவியரா தெரியும். அதனால கொஞ்சம் வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுக்கிர திசையும் சூரிய திசையும் ஏதாவது நடக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு வருடம். அடுத்து அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு குடும்பத்துல நீங்க இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு வரைமுறை இருக்கும். ஆனா அந்த வரைமுறையை தாண்டி உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களிடம் ரொம்ப மிஸ்பிஹேவியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, நட்புகளும் சரி, உறவுகளும் சரி, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உங்களுக்கு விருப்பப்படி அவங்க உங்களை நடத்தவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த விருப்பத்திற்கு மாறாக தான் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும். இதெல்லாமே எனக்கு மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு டைம் தான். உங்களுக்கு பிடித்த அந்த காதல் திருமணங்கள்ன்றது இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில அவர்களுடைய திருமணத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்க. அந்த திருமணத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியாவது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. இவர்களுடைய தசாபுத்தி ஓவராலா நம்ம ரஃபா கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சந்திர திசை இல்ல செவ்வாய் திசை, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 திசாபுத்தியில ஏதாவது ஒரு திசாபுத்தி இருக்கும். இந்த திசாபுத்தி இவர்களுக்கு அதிகப்படியான மன மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலையில நினைச்சிருக்கலாம் பார்த்தா அங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் கிட்ட இருந்து நம்மளுக்கு பிரிஞ்சு போறதுக்கும் விருப்பம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மனக்குழப்பத்திற்கு அதிகமாக ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திடீர் சம்பவங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஏதாவது ஒரு தேவையில்லாத மன கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். 5 வருஷமா ரொம்ப சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, அடுத்து அந்த கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பங்கள் பிரியக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியெல்லாம் குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அதே சமயத்துல வேலையில நல்ல ஜொலிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு வேலை, உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும். ஆனா அந்த வேலையில கொஞ்சம் உழைச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு வேலையா இருக்கும். அதிகப்படியாக ஒரு நிதிரை இல்லாமல் 24 hours நீங்க அந்த உழைப்பிலேயே இருக்க வேண்டிய ஒரு தருணம்
தருணமாக தான் இந்த கேடை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர வாரியாக இந்த கேடை நட்சத்திரத்துல அன்பர்கள் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ராகு திசை நடக்குது அப்படின்ற மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் இல்ல ராகு திசை நடக்கும். இந்த செவ்வாய் திசையில கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்னதா புரட்டி போடக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் சம்பந்தமாக, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வேலையில சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்கும் இந்த கேடை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டம் நல்ல சொத்து வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயம் மறைமுகமாக பணங்கள்லாம் வருவதற்குண்டான ஒரு நேரம். இல்லீகலா சில வருமானங்கள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பிளாக் மணி வச்சிருப்பீங்க நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம். இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா பிளாக் மணின்றது நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே கன்வெர்ட் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில தான் ஈடுபடுவீங்க. அந்த பிளாக் மணி எல்லாம் எப்படி ஒயிட் ஆகுறது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இங்க சொன்னக்கூடிய அந்த தசாபுத்திகள் ரஃப் கால்குலேஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தசாபுத்தி என்ன நடக்குது, அந்த தசாபுத்தி என்ன பலன்களை தரும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த இனிய தமிழ் புத்தாண்டு பற்றி உங்கள் ராசிக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படின்னாலே பாருங்களேன், காலபுருஷனுக்கு 8வது ராசி. காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் நீசமாகிறதும் விருச்சிகத்தில் தான். இவங்க எப்பயுமே பாருங்களேன், நீங்கள் வந்து மனசில் ஒரு குழப்பத்திலே நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய அம்மா மேலே நீங்கள் அதிகமான பாசமும் நம்பிக்கையும் வச்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் அம்மா உங்களை வந்து புரிஞ்சுக்கிறலையே அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு குறைபாடுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சரிதானங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உங்களை வந்து ஒரு ஆள் வந்து அன்பாக பேசிக்கிட்டே இருக்கணும். நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நீ நல்லா இருக்கியா, உங்கள் மேலே ஒருத்தங்க வந்து கவனித்து அன்பு செலுத்திக்கிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கலையா, உடனே மனசு வந்து நீங்கள் வந்து சோர்ந்து போயிடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் நீசம் போகிறதுனால இந்த மனச்சோர்வு அதிகமாக இருக்கும். உங்கள்கிட்ட உள்ள மிகப்பெரிய மைனஸ்ஸு அதுதான். நான் நிறைய திறமைகள் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. மற்ற 12 ராசிகளை விட விருச்சிக ராசிக்காரங்க நினச்சா எதையுமே சாதிக்க முடியும். ஏன்னா ராகு அங்கே வந்து உச்சம், செவ்வாய் அங்கே வந்து ஆட்சி. காலபுருஷனுக்கு 8வது ராசி. ஒருத்தரை பார்த்த உடனே நீங்கள் வந்து அவங்கள பார்த்து அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருவீங்க. உங்களால் இதான் முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். திறமையும் உங்களோட தான் இருக்கும். ஆனால் பாருங்க, எப்போ பார்த்தாலும் என்னால் எதுவுமே முடியாதே அப்படியே ஒரு மனச்சோர்வு உங்களுக்குள்ளே வந்து உங்களோட ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மனச்சோர்வுலேருந்து நீங்கள் வந்து விடுபட்டு வெளியில் வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, எப்பயோ ஒரு விஷயம் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு கெடுதல் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்களால மறக்கவே முடியாது. சரியாக பாருங்கள், நைட்டு சாப்பிட்டு தூங்க போகிறப்ப சிந்தனைகள் வந்துடும். ஐயோ அன்னைக்கு இப்படி பேசிட்டாலே, அவங்கெல்லாம் மறந்துருப்பாங்க. நீங்கள் அதை விடாமல் பிடிச்சி நீங்கள் தொங்கிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் மனசில் பழைய குப்பைகளை போட்டு பூட்டி வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து வெளிக்கொட்டுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உங்களுக்காண்டி முன்னேற்றம் உங்களுக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தயாராகவே இருக்கவே மாட்டீங்க. நீங்களே ஒரு காரணம் சொல்லிக்கிருவீங்க, அதனால நான் இப்படி இருக்கேன், அன்னைக்கு அது நடந்துச்சுல்ல அதான் நான் இப்படி இருக்கேன், என்னை வந்து எங்கள் அம்மா சரியாகவே கவனிக்கலை. ஒரு குறைபாடுகள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து உருவாக்கிக்கிருவீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களோட அன்பு உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப தடைகள் ஏற்படும். அது மனைவியாக இருந்தாலும் சரியாகப்படத்தான், தாயாராக இருந்தாலும் சரியாகப்படத்தான், உடன் பிறந்த சகோதரிகள் இருந்தாலும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் அதிகமாக பெண்கள் மேலே நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருப்பீங்க. அவங்க தான் நீங்கள் வந்து உயிராக நினைப்பீங்க. ஆனால் அந்த அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுல நிறைய வந்து தடைகள் ஏற்படும். அது வந்து உங்கள் ராசிக்குன்னு உரிய பொதுவான குணம். இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து ஜெயிக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்குத்தான் உங்களுக்குத்தான் மிகப்பெரிய அமானுஷ்ய குணங்கள் இருக்குது.
அமானுஷ்ய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு சக்தி வந்து உங்கள் ராசிக்கு தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து முறையாக ஒரு தியானமோ ஒரு முறையான ஒரு வழிபாடாக பண்ணுறப்ப மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாகவோ பெரிய வெற்றியாளராக நீங்கள் வந்து வருவீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காடி போட்டு ரொம்ப யோசித்துக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. கடந்த காலத்தில் நடந்ததை நினச்சி இப்போ நடக்கக்கூடிய நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து தவற விட்டுருவீங்க. நீங்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கக்கூடிய எவ்வளவோ பெரிய அறிவாளிகள், சயின்டிஸ்ட்டுகள், விஞ்ஞானிகள், புதிய புதிய கண்டுபிடிக்கக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு தான் இருக்குது. இந்த திறமையெல்லாம் உங்களுக்கு இருந்து என்ன செய்ய, அந்த சின்ன ஒரு மனசு ஒரு நூல் அளவு தான் உங்களுக்கு இருக்குது. தடுமாற்றத்தில் நீங்கள் இருப்பீங்க. கிடைக்காத நினச்சி விட்டுருங்க, ஏங்காதீங்க. நீங்கள் புதுசாக உங்களுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து பண்ணுங்க. மற்றவர்களை வந்து ஒரு வெற்றிக்கான பாதையை காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான். அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, எதில் மைனஸ் எதில் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு திறமைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எடுத்து மற்றவர்களை வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வச்சுருப்பீங்க. உழைப்பும் நல்லாயிருக்கும். மனச்சோர்வு மட்டும்தான் அவங்களுக்குள்ள மைனஸ். இதை மட்டும் நீங்கள் பெரிய மாற்றிட்டீங்கன்னா உங்களை மாதிரி திறமைசாலி யாருமே கிடையாது. இந்த இனிய தமிழ் புத்தாண்டில் இந்த வருடம் உங்களுக்கு வந்து சனி வந்து 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். நிறைய உடம்புல பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அதிகமாக இருந்திருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. நாளைக்கு செய்வோம் அப்படின்னு இருப்பீங்க. நீங்கள் காலையில் வந்து அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கம் இருந்தாலே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு நேரங்கள் கூடி வரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி வந்து சூரியன். சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எந்திக்கணும். அந்த பழக்கத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய நீங்கள் தான் வெற்றியாளருங்க. உங்களை மிஞ்சி யாருமே வந்து ஜெயிக்கவே முடியாது. அப்படி ஒரு அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு 2, 5 குரு வந்து இது வரைக்கும் 7ல் இருந்தார். இப்போ பாருங்கள் அவர் வந்து அட்டமத்துக்கு போயிட்டார். அப்போ அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சீரண கோளாறில் கொஞ்சம் பிரச்சனைகள் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இனிமேலும் கொடுக்கறதுக்கு போகுது. இதுக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கத்தை மாற்றிக்கங்க. நீங்கள் வந்து உணவுகளை வந்து ரொம்ப வந்து கவனமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறப்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் ஒருத்தட்ட போய் வேலை பார்க்குறது உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் திருப்தியாக இருக்காது. நம்மளாம் ஏதாவது ஒரு பார்க்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சி செஞ்சு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. நீங்கள் போய் அடுத்தவங்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்கு போயிடும், உங்களுடைய முதலாளிக்கு போயிடும். ஏன்னா உங்கள் ராசியில் தான் அனுசம், மகாலட்சுமியோட அம்சம் வந்து அனுச நட்சத்திரம். அந்த அனுசம் இருக்கிறதுனால அதுவும் போக விருச்சிக ராசி வந்து நீர் ராசி வேற. அப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ராசி தான் உங்கள் ராசி. நீங்கள் உழைப்பு, உங்களுடைய சொந்த உழைப்பாக இருந்து உங்களுக்குன்னு தொழில் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தர் போய் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய அதிர்ஷ்டம் செல்வாக்கு எல்லாமே வந்து இன்னொருத்தவங்க பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியும் விலகிருச்சு. அப்போ நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் வந்து கொஞ்சம் சிறுக போட்டு தொழில் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவதற்காண்டி இந்த புத்தாண்டு உங்களுக்கு வந்து காத்திருக்குது. அடுத்து பாருங்கள் ராகு வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இப்போ நிறைய படிக்க நினைப்பீங்க. கடந்த காலத்தில் வந்து படிப்பு வந்து தடைப்பட்டிருக்கும். படிப்புனா உங்களுக்கு வந்து கல்வி படிப்பு மட்டும் கிடையாது, அனுபவ படிப்புமே நிறைய அவங்ககிட்ட இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட ஒரு 20 வயசு குழந்தையாகட்டும், ஒரு 50 வயசுக்காரராகட்டும், பேச்சு பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து அனுபவபூர்வமாக இருக்கும். மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தே இவங்க மற்றவங்களுடைய அனுபவத்தை இவங்க வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிடுவாங்க. அனுபவ பாடங்கிறது ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து படிக்கலாம். நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புத்தாண்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புத்தாண்டாக இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. குடும்ப உறவுகளை விட வெளி உறவுகள் உங்களுக்கு வந்து கை தூக்கி விட உங்களுக்கு வந்து காத்திருக்காங்க. நட்பு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அண்ணே, அக்கா, தங்கச்சி அவங்கள விட வெளியில் நட்புகள் நல்லா இருக்குது. நீங்கள் தான் ஒரு வார்த்தை வந்து ஆறுதலாக பேசினாலே போதுமே,
அப்படியே நீங்கள் வந்து ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் வந்து பழக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டாலே போதும். அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நீங்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. இதை வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. உங்களை பார்த்தோன்னே பாருங்க ஒரு முன்கோபி மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. உங்களுக்குள்ள அந்த உள்ளுணர்வு நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லும். அதை நீங்கள் சரியாக நீங்கள் முறைப்படுத்தி கொண்டு வரப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். புதிய சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு உரிய தெய்வம் என்ன, வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு தான். ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் வந்து நீசமாகறாரு. உங்களுடைய பாக்கியாதிபதி நீசமாகறதுனால திங்கட்கிழமை மாலை நேரத்தில் வந்து மாரியம்மன் கோவிலுக்கு போய் 6 மணிக்கு மேலே 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி அம்பாளுக்கு பிடிச்சது மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய மன குறைகள் அனைத்தும் சரியாகி மிகப்பெரிய இந்த புத்தாண்டில் நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு இருக்குது.